அனைவருக்கும் வணக்கம். இந்த நேற்று வந்து உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில 4 பேர் வந்து இதில மின்னல் தாக்கி, அதில 3 பேர் உயிரிழந்தார்கள். அவங்களை பார்க்கிறதுக்கும், அவங்களுடைய இறுதி சடங்குல கலந்து கொள்வதற்கும். ஒருவர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலானதில நம்மளுடைய மதுரை ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களையும் பார்க்கிறதுக்காக வந்திருக்கோம். அ க கண்டிப்பா அவர்களுக்கு தேவையான நிதி உதவி செய்ய முதல்வர் உத்தரவிட்டிருக்கார். ஸோ அவங்க குடும்பத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி, அவங்களுக்கு தேவையான நிதி உதவி வழங்குறதுக்காக இப்பொழுது வந்திருக்கிறோம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு நிவாரணத்தை முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். ஸோ அந்த நிவாரணத் தொகையை நான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான நிவாரணத் தொகையை 4,00,000 ரூபாய் இறந்தவர்களுக்கு வழங்குவதற்கு எல்லாம் தயாராக இருக்குது. வந்தோடனே இன்னைக்கு சாயந்தரம் எந்த காலத்திலும் நம்மளுடைய தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் எந்த காலத்திலும் மேகதாது அணையை கட்டுவதற்காக அனுமதிக்க மாட்டார். அது இல்லாமல் அதுக்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கையும் எடுக்கிறதுக்காக அனைத்து விதத்திலும் அனைத்து துறைகளிலும் முடக்கி விட்டுள்ளார். கண்டிப்பாக எந்த காலத்திலும் மேகதாது அணை கட்டுவதற்காக நம்மளுடைய முதல்வர் வந்து எந்த காலத்திலும் அனுமதிக்க மாட்டார். இப்போ பிரதமரை சந்திக்க உள்துறை அமைச்சரை சந்திக்க போயிருக்காங்க. இது குறித்து மீனவர் பிரச்சனை, இந்த தமிழக பிரச்சனை குறித்து முதல்வர் வந்து என்னென்ன தமிழக தேவை குறித்து, தமிழக பிரச்சனை குறித்து, தமிழக மக்களுக்கான தேவைகள், முதல்ல தமிழகத்திற்கு தேவையான நிதிகள் இது அனைத்தையும் சேர்த்து இன்னைக்கு முதல்வரோட சந்திப்பு இருக்கும். அது அஃபிஷியல் சந்திப்பு மட்டும்தான். குறிப்பாக அந்த மீனவர்கள் இல்லை எல்லா பிரச்சனைகளும் சேர்த்தான். எல்லா பிரச்சனைகளும் சேர்த்து தமிழக மக்களுக்கான பிரச்சனைகள், தமிழக மக்களுக்கான தேவைகள், தமிழக மக்களுக்கு எதெல்லாம் கிடைக்காமல் இருக்குதோ அதெல்லாம் சேர்த்து நிதி ஆதாரங்கள் தமிழகத்திற்கு தேவை. பல வருடங்களாக நிதி ஆதாரங்கள் தமிழக சேர வேண்டிய நிதிகள் கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். இதெல்லாம் சேர்த்து தான் முதல்வருடைய சந்திப்புகள் இருக்கும். ஒன்லி அஃபிஷியல் சந்திப்பு. இல்லை திமுகவினர் வந்து அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. உயர்ந்த அழுத்தத்தில் இருக்காங்க. அவங்க இப்போ 5 வருஷமாக அவங்க செய்த ஆட்சி, அவங்க எந்தெந்த மாதிரியான மக்கள் விரோத செயல்கள், இதில் எல்லாரும் சேர்த்து தான் மக்கள் இன்னைக்கு வந்து அவர்களுக்கு தேவையான பதிலை கொடுத்துருக்காங்க. இதற்கு அவங்க வந்து இன்னைக்கு எங்களுடன் கூட்டணி சேர்ந்து எங்களுடைய கூட்டணி கட்சியினரிடம் அவங்க வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவது, தேவையில்லாமல் தகராறு செய்வது, இன்னமும் அவங்கள வந்து மக்கள் விரோத செயல்களை தான் திமுக செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு துறையிலையும் அவங்களை திமுக தூண்டுதல்னு பேர் தான் தேவையில்லாத சர்ச்சைகள் ஏற்பட்டு வருது. அரசுக்கு எந்த வகையிலாவது குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் திமுக செயல்பட்டு வராங்க. மக்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் அனைத்தும் களையெடுக்கப்பட்டு இந்த அரசு விரைவில் மக்களுக்கான செயல்பாடுகளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வேலைகளை துவங்குவோம். அதிமுகல இருந்து இன்னும் பல்வேறு எம்எல்ஏக்கள் இல்லை அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனைகள். அதை பற்றி நாங்கள் பேச வேண்டிய இதில் இல்லை. அவங்கலேருந்து யாராவது அவங்களுடைய தலைமை மீது அதிருப்தி ஏற்பட்டு ராஜினாமா செய்தால் அதற்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது முற்றிலும் அவங்களுடைய தனிப்பட்ட வெறுப்போம். அதை பற்றி நாங்கள் பேச வேண்டிய கட்டாயம் இல்லை. இல்லை வந்தவர்களை வரவேற்கிறது இல்லை அவங்க ரிசைன் பண்ணிட்டு யாரெல்லாம் வந்து சேர்றாங்களோ அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். சேர்றவங்கள சேரான்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுடைய நிர்வாகிகள் முன்னாடி ஆயிரக்கணக்கானோர் அங்கங்கே ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. யாருக்கெல்லாம் வந்து இனிமேல் மக்கள் அளித்த தீர்ப்பின் மீது நம்பிக்கை வைத்து தமிழக மக்கள் தங்களுடைய தலைவர் மீது வச்ச நம்பிக்கையில் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் எல்லாரும் அங்கங்கே சேர்ந்துட்டு வாங்க. சேர்றவங்கள தடுக்கிற உரிமை யாருக்குள் அவங்க காய்ச்சல் இல்லை கணக்கீட்டாளர்களை வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு 1,500 பேர்கிட்ட தான் இருக்குனாங்க. ஸோ 4,500 பேர்கிட்ட கணக்கீட்டாளர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. இதெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம். மின்சாரத்துறையில் வந்து மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட கடந்த 5 ஆண்டுகளில் மின்சாரத்துறை மிக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. எல்லா இடத்துலையும் சீர் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும். இப்போ கடந்த சில நாட்களாக பார்த்துருப்பீங்க அங்கங்கே நடக்க வேண்டிய இந்த ட்ரபிள்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் ஃபால்ட்டுனால வர வேண்டிய மின்தடைகள் எல்லாம் சீரமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இடத்துலையும் அதிகமான அந்த ரோந்து வாகனங்கள் எங்கெங்கெல்லாம் ரோந்து வாகனங்கள் கொடுக்க வேண்டும் அதெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. உடனடியாக பதில்களும் என்னென்னா நம்மளுடைய கஸ்டமர் சர்வீஸ் மூலமாக கால் சென்டர் மூலமாகவும் சோசியல் மீடியா மூலமாகவும் எங்கெங்கெல்லாம் தடைகள் ஏற்பட்டு ரெக்டிஃபை பண்ணது அதோடைய பதில்களும் உடனடியாக தெரிவிக்கப்பட்டு வருது. எல்லாமே வந்து உடனடியாக இப்போ போன வாரம் இதே நாள் இருந்த சூழ்நிலைக்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா 80% இடத்துல அப்போ இருந்த பிரச்சனைகள் குறைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அதை சரி செய்யும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருது. நிறைய இடத்துல இப்போ நேற்று மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிண்டியில் மட்டும் ஒரே இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃபால்ட்டு, அதனால கொஞ்ச நேரம் மின்தடை இருந்துச்சு.